எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பேங்கிங் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாபிக் என்னெல்லாம் கேட்பாங்க, நம்ம அதுக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படி அதுக்கு என்ன சிலபஸ் எல்லாம் நம்ம பார்த்தா போதும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாபிக்கு நம்ம என்ன சிலபஸ் எல்லாம் பார்த்தா போதும் அப்படிங்கறது தான் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ அப்ப இதுல இப்ப ரீசெண்டா ஏப்ரல் 6 வந்து டிஎம்பி கிளரிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உண்டு. ஸோ அதனால இப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாபிக்ஸ்ல என்னெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் பார்க்கலாம், எந்த டாபிக்ஸை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபர்தர் மோர் வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொரு டாபிக் இங்க இப்ப என்னெல்லாம் டாபிக் சொல்றோமோ அந்த டாபிக்கை பத்தி இன்டெப்தா டீடைல்டா நம்ம ஃபர்தர் மோரா வரக்கூடிய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப இதுல இப்ப உங்களுக்கு சொல்றது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா காமனா தான் இருக்கும். நீங்க இதை எந்த பேங்க் எக்ஸாமினேஷனுக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல என்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். பொதுவா கம்ப்யூட்டருடைய ஹிஸ்டரி அண்ட் கம்ப்யூட்டருடைய ஜென்ரேஷன் 6 ஜென்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த ஜென்ரேஷன்ல என்ன சிப் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அப்ப இருந்துச்சு, ஸோ எவ்வளவு அதோட கெப்பாசிட்டி, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஜென்ரேஷன் 6 ஜென்ரேஷன்ஸ் நம்ம நல்லா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட டைப்ஸ், நிறைய கம்ப்யூட்டர் டைப்ஸ் இருக்கு. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் அதோட எஃபிஷியன்சி என்ன, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அதோட, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். அண்ட் தென் ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரை பத்தியும் பார்க்கணும். நம்ம கண்டிப்பா ஹார்ட்வேர் டிவைசஸ், என்னென்ன ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு, பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதை பத்தின ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர்ல எது இன்புட் டிவைசஸ், எந்தென்ன இன்புட் டிவைஸ் என்ன பண்ணும், அவுட்புட் டிவைஸ் எது, அது என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மெமரிஸை பத்தி பார்க்கணும். மெமரிஸ்னா இந்த ரேம், ரோம், இந்த மாதிரியான மெமரிஸை பத்தி பார்க்கணும். ஸ்டோரேஜ் அப்புறம் பத்தி பார்க்கணும். மெமரியில ரேம், ரோம், கேட்ச், ரிஜிஸ்டர் இதெல்லாம் உள்ள வரும். ஸ்டோரேஜ்ல வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிவைசஸ், சிடி, பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ்ல. ஸோ மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல என்னங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம், கம்ப்யூட்டர்ல ஃபாலோ ஆகக்கூடிய நம்பர் சிஸ்டம்ஸ் என்னங்கிறது, டெசிமல், ஆக்டல், பைனரி, ஹெக்ஸாடெசிமல், இந்த 4 நம்பர் சிஸ்டம் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நம்பர் சிஸ்டமுடைய கன்வர்ஷன்ஸை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமுக்கு என்ன பேஸ், ஏன் இந்த நம்பர் சிஸ்டம் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ். இதெல்லாம் தான் வந்து கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ். ஸோ அப்ப எந்த ஒரு பேங்க் எக்ஸாமுக்குமே நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கலாம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன மாதிரி நீங்க பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அது அதோடைய ப்ராசஸ் ஆக்சுவலா என்ன பர்பஸுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அதுல டைப்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய, சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸோ இதுல வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுல அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த சென்ஸ் விண்டோஸ் ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ், இதை பத்திலாம் வரும். அதுக்கப்புறம் பேசிக் கமாண்ட்ஸ், விண்டோஸ்ல இருக்கக்கூடிய டாஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேசிக் கமாண்ட்ஸ், அப்புறம் லினக்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் கமாண்ட்ஸ் என்னங்கிறது, இதெல்லாம் ரொம்ப பேசிக் டெர்மினாலஜிஸா நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் பத்தி பார்த்துருக்கணும். ஃபைல் சிஸ்டம்ல NTFS ஃபைல் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டைரக்டரிஸை பத்தி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கவர் பண்ண வேண்டிய டாபிக். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல நம்ம என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா, MS வேர்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், MS எக்ஸலை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும், MS பவர் பாயிண்ட், இந்த 3 பத்தி கண்டிப்பான முறையில எந்த ஒரு பேங்கிங் எக்ஸாம்லயும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல இந்த 3 டாபிக் தான் ரொம்ப கவர் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல. ஸோ இதுல என்ன கேட்பாங்கன்னா, ஒவ்வொருலையும் இப்ப MS எக்ஸல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு ஃபார்முலாவும் என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். MS வேர்ட்ல ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றது எப்படி, அப்புறம் MS பவர் பாயிண்ட்ல அனிமேஷன்ஸ், டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம்
எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஆட் பண்றது, ஸ்லைட் ஆட் பண்றதுக்கு, ஸ்லைடை இன்சர்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஒரு ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் எம்எஸ் அவுட்லுக் பார்க்கணும்னா பார்த்து வச்சுக்கலாம். இது மெயிலிங் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அவுட்லுக் நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு கிளான்ஸுக்கு ஒருக்க பார்த்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்கிங் டாபிக். இந்த டாபிக்ல வந்து எதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்நெட்டை பத்தின பேசிக்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வெப் ப்ரௌசர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இது வெப் ப்ரௌசர்ஸ்னா ஒண்ணும்னா நம்ம கூகுள் குரோம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரௌசர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பேசிக் டெர்மினாலஜிஸ், ஐபி அட்ரஸ்னா என்ன, டிஎன்எஸ்னா என்ன, மேக் அட்ரஸ்னா என்ன, இதெல்லாம் இந்த அட்ரஸஸ் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஐபி அட்ரஸ்ல IPv4 அட்ரஸ்னா என்ன, IPv6 அட்ரஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ், லேன், பேன், மேன், இந்த மாதிரியான டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ், அப்புறம் ப்ளூடூத் டிவைஸை பத்தி, அப்புறம் ஒய்ஃபை பத்தி, இது எல்லாத்தையுமே நம்ம இதோட பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்ஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த 3 மாடல்ஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் வெப் சர்வர்ஸ்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன் நேம்ஸ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் அவேர்னஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பேங்கிங் செக்டார்ல ஒர்க் பண்ண போறோம், பேங்கிங் செக்டார் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறோம், பேங்கிங்க்கு எழுதுறோம்னாலே இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல மெயின் டாபிக் வந்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் அவேர்னஸ் தான். ஸோ இதுல என்ன டாபிக்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னா, சைபர் த்ரெட்ஸ் கவர் பண்ணலாம். சைபர் த்ரெட்ஸ்னா இந்த ஃபிஷிங் அட்டாக், இந்த நெட்வொர்க் மூலியமா ஹேக் பண்ணி நம்ம டேட்டாஸை தெஃப்ட் பண்றது, இந்த அட்டாக்ஸை பத்திலாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் தென் ஆன்டி வைரஸ் அப்புறம் ஃபயர்வாலை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ வைரஸால ஒரு சிஸ்டம், மேல்வேர் சாஃப்ட்வேர் வைரஸால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதை எப்படி ஓவர் கம் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஆன்டி வைரஸஸ் இருக்கு, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, ஃபயர்வால்னா என்ன, ஃபயர்வால் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும், அது என்ன பர்பஸுக்காக இருக்கு, அன்வான்ட் சைட்ஸை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வச்சிருக்கணும். அப்புறம் டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் கிரிப்டோகிராஃபி. ஏன்னா சைபர் அவேர்னஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னாலே, செக்யூரிட்டி வந்துருச்சுனாலே டேட்டா என்கிரிப்ஷன், ஒரு டேட்டா என்கிரிப்ஷன்னா என்ன, அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, கிரிப்டோகிராஃபிக்ல என்கிரிப்ட் பண்றதுக்கும் டீக்ரிப்ட் பண்றதுக்கும் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் கிரிப்டோகிராஃபிக்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸும் டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ்னா என்ன அப்படிங்கறத பாத்துக்கணும். ஸோ இது ரொம்ப நமக்கு பேங்கிங் செக்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் சைபர் லா, என்ன மாதிரியான லாஸ்லாம் இருக்கு, சைபர் த்ரெட் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன லாஸ்லாம், ப்ரொடக்டிவ் லாஸ்லாம் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட வரும் இந்த சைபர் லாஸ் இது எல்லாமே. ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா பேஸ், இந்த டாபிக்கை நம்ம கவர் பண்ணணும். இதுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங், C++, ஜாவா, பைத்தான், இதுல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ரொம்ப டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ், C++, ஜாவால அதோட பேசிக்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் SQL, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜும், DBMS, அப்புறம் RDBMS பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா RDBMSல நமக்கு அந்த ரிலேஷனல் டேட்டா பேசஸ் வரும், ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் ரிலேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் வரும். SQLல வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்ல இந்த கமாண்ட்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். DDLனா என்ன, DMLனா என்ன, TCLனா என்ன, DCLனா என்ன, DQLனா என்ன, இப்படிங்கிறத நம்ம இதுதான் பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம். இது கண்டிப்பா நம்ம இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் நமக்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸா தான் பண்றோம். ஸோ அப்ப டிஜிட்டல் பேங்கிங் டாபிக்கும் நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல கவர் பண்ணி ஆகணும். ஸோ அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங், இந்த நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங்கை பத்தின டீடைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் UPI டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இப்ப நம்ம நிறைய யூஸ் பண்றோம். அப்ப UPI பத்தின பேசிக் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். UPI எப்ப ஆரம்பிச்சாங்க, UPIனா என்ன, UPIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, நெஃப்ட் டிரான்சாக்ஷன், நிறைய டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கு நமக்கு. நெட் பேங்கிங்ல நிறைய டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கு, நெஃப்ட், RTGS, IMPS, இந்த மாதிரி. ஸோ அப்ப இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல கவர் பண்ணணும். அப்புறம் ஆதார் லிங்க்டு பேங்கிங்னா என்ன, பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மெயின்லி இப்ப வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய எந்த ஒரு பேங்கிங் செக்டார் எக்ஸாம்லயுமே கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாபிக் பார்க்கும்போது டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் நம்ம விட்டுறவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அப்ரிவேஷன்ஸ், பேசிக் அப்ரிவேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்டான ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய இந்த CPU என்ன,
விஜிஏ கார்டுனா என்ன, அதோட அப்ரிவேஷன்ஸ், ஃபுல் ஃபார்ம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் போக இதுதான் எப்பயுமே கவர் பண்ண வேண்டிய டாபிக். இது போக ரீசெண்டா, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம கவர் பண்ணணும். ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஏன்னா ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ்ல ஏஐ இருக்கு, மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் விர்ச்சுவலைசேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். இதெல்லாம் ரீசெண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாபிக்ஸ். ஸோ அப்ப இந்த டாபிக்ஸை எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணாலே, ஏன்னா பேங்கிங்ல வந்து மோர் ஓவர் இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் செக்ஷன்ல வந்து 20 to 40 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அது பேஸ்ட் அப்பான பேங்க்ஸ். இப்போ டிஎம்பிஆர் இருந்தா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின், டிஎம்பிஆர் இருந்தா மேக்ஸிமம் 20 தான் கேட்பாங்க. ஐபிபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பேட்டர்னை பொறுத்து மாறும். எல்லா பேங்க்குக்கும் ஒரே பேட்டர்ன் கிடையாது. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து ஒரு 20ல இருந்து 40 வரைக்கும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல 20 அவுட் ஆஃப் 20 நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸை கவர் பண்ணாலே போதும். ஸோ இந்த டாபிக்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இந்த டாபிக்ஸை எடுத்து நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.